இன்பத்தை கொடுப்பவன் நான், தடைகளை தடுப்பவன் நான், சங்கடத்தை தீர்ப்பவன் நான். பிள்ளையாரப்பா என்று என்னை அழைத்து இந்த வாக்கை நீ முழுமையாக கேட்க நினைத்திருக்கின்றாய். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இனி சுலபமாக தீர்ந்துவிடும். எதையெல்லாம் கேட்டு இறைவனிடம் மன்றாடி காத்திருந்தாயோ அத்தனையும் இனி உன் வரிசையில் வந்து நிற்கும். உன் வாழ்வின் இன்பம் இன்று முதல் ஆரம்பம் என்பதை இப்பொழுது தெரிவிக்கின்றேன். அதிசயத்துக்கு மேல் அதிசயங்கள் இனிமேல் நடக்கும் என்பதை பூரிப்போடு இப்பொழுது உனக்கு நான் தெரிவிக்கின்றேன். நீ நினைத்தது நிச்சயம் நிறைவேறும். மனதில் வைத்த காரியம் வெற்றியடையக்கூடிய நாள் வந்து விட்டது. நீ நினைத்து பார்ப்பதற்கு முன்னாலே என்னுடைய அருள் பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. கஷ்டங்களை நீக்குவது அது உன்னுடைய வேலை அல்ல, அது என்னுடைய வேலை. அது என்னுடைய பொறுப்பாக நான் கருதுகின்றேன். யாரிடமும் சொல்லவில்லை என்றாலும் உன் மனதில் நீ பேசிக்கொண்டது எனக்கு தெரியாமலா போய்விடும்? இவ்வளவு கஷ்டத்தை நீ அனுபவிக்கின்றாய். சோதனை என்கின்ற பெயரில் மனவேதனையோடு வாழும் உனக்கு அத்தனை சோதனைகளையும் இக்கணமே தீர்த்து வைக்க வந்திருக்கின்றேன். பிரார்த்தனைகள் எதுவுமே வீண் போகாது. மனதிற்குள் நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் மனதில் பசுமரத்தானை போல பதிந்து விட்டது. கஷ்டங்களை தீர்க்க கனப்பொழுதில் முடிவை எடுத்து இந்த கணபதி நான் உனக்கு முழு ஆசிர்வாதத்தை கொடுப்பேன். நான் கூறுகின்ற இந்த வாக்கு வெற்றிக்கு வழிகாட்டுகின்ற இந்த ஒளி, அந்த ஒளியை எப்பொழுதும் உன் மீது நான் படச் செய்வேன். ஒரு விஷயத்தை துவங்கி வைத்திருக்கின்றேன். அந்த விஷயம் முடியும் வரை உனக்கு பாதுகாப்பும் வழிகாட்டுதலும் கொடுத்து நீ வெற்றியை பெற்று மகிழும் வரை உன்னை நான் கவனிப்பேன். ஒரு நாளில் மிகப்பெரிய மாற்றம் வரும் என்று காத்திருக்கின்ற அந்த நாள் இன்றைய நாளாக உன் வாழ்வில் அமையும். உனக்கு தேவைப்படும் நேரத்தில் நிச்சயம் என் உதவிகள் கிடைக்கும். எங்கும் கிடைக்காத இன்பம் இந்த இறைவனை நினைத்தால் கிடைத்துவிடும். நீ தவம் செய்யவில்லை என்றாலும் உன்னுடைய கண்ணியம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. எந்த விஷயம் செய்வதற்கு முன்னாலும் என்னை நினைத்து கொண்டால் வெற்றி உறுதி என்ற ஒரு விஷயத்தை நீ நினைவில் வை. நீ கேட்பது அனைத்தும் என் காதில் விழுந்து கொண்டுதான் இருக்கின்றது. எதையும் நான் கேட்காமல் இல்லை, அனைத்தையும் கேட்டிருக்கின்றேன். அதனால்தான் அதை இப்பொழுது அழகாக உனக்கு கொடுத்து மகிழ்ச்சியையும் கொடுத்து நீ இன்பப்படுவதை பார்த்து நான் மகிழ வந்துள்ளேன். என் கையிலுள்ள பாசாங்கு உன்னுடைய வாழ்வை அமைக்கும். தாழ்வு உணர்வை எல்லாம் அகற்றிவிடு. தன்னம்பிக்கையோடு நட. சின்னதாக தொடங்கினாலும் அது மிக பெரியதான மாற்றத்தை கொடுக்கும். சிறிய சிறிய விஷயங்கள் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அனுதினமும் ஒரு சிறு முயற்சியை நீ தொடர்ந்து செய்வாயானால் அந்த சிறு முயற்சி கூட மாபெரும் வெற்றியாக மாறும் நிலை உன் வாழ்வில் ஏற்பட்டுவிடும். இவர்கள் விலகிவிட்டார்களே, அவர்கள் விலகிவிட்டார்களே, அவர்கள் அன்பு மாயமாகி விட்டதே, இந்த நேசம் பொய்யா உண்மையா? உண்மையாக இருந்தால் என்னோடு இருந்திருக்குமே என்று ஒரு சிலரை பற்றி உன் மனம் போராடி கொண்டிருக்கின்றது. விலகியவர்கள் எல்லாம் மீண்டும் தேடி வருவார்கள். என்னுடைய அருள் முழுமையாக இருப்பதால் புரிந்து கொள்ளாதவர்கள் எல்லாம் உன்னை புரிந்து கொள்வார்கள். உனக்கான அழகான இன்ப கதவு என்னுடைய கரங்களால் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. புனிதமான காலத்தில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய். விபத்துகளை எல்லாம் நீக்கிவிட்டேன். ஆபத்துகளை எல்லாம் ஒழித்து கட்டிவிட்டேன். சந்தோஷத்தை இனி கொடுத்து கொண்டே இருப்பேன். திடீரென உன்னுடைய வாழ்க்கையில் ஒளி வரும் என்று சொன்னேன் அல்லவா? அன்றைய நாள் வெகு தொலைவில் இல்லை. உன்னில் இருந்த சோர்வு எல்லாம் ஓய்ந்து விடும். என்னை நினைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு நல்லதுதானே நடக்கும். நான் உன்னோடு இருக்கும் பொழுது அஞ்ச வேண்டியது இல்லை. பிரார்த்தனையின் ஆழம் என் கருணையை வரவழைத்து விட்டது. யாரும் நம்பாத நேரத்தில் நான் உன்னை மிக பெரிய அளவில் உயர்த்துவேன் என்று பலமுறை கூறியிருந்தேன். மிக பெரிய உயரத்தை நீ காணும் காலகட்டம் வந்து விட்டது. உணர்ச்சியுடன் வேண்டினால் நிச்சயம் கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கை ஜாதகத்தை விட என்னுடைய அருள் மேலானது என்பதை தெரிந்து கொண்டால் விதியை நினைத்து பயப்பட மாட்டாய். தலையெழுத்து என நினைத்து எதையும் விட்டுவிட மாட்டாய். தலையெழுத்தையே கூட தலைகீழாக மாற்றக்கூடிய சக்தி நம்மிடத்தில் தானே இருக்கின்றது. விதியை மாற்றும் சக்தியும் நம்மிடத்தில் இருக்கின்றது. மிகுந்த நல்ல எண்ணங்களோடு, நல்ல கண்ணோட்டத்தோடு, நல்ல சொற்களோடு ஒரு விஷயத்தை
நல்ல செயல்களாக மாற்ற முயற்சிக்கும் பொழுது அந்த இறைவனின் துணை வாழ்நாள் முழுக்க கிடைக்கக்கூடிய அளவிற்கு பக்தி மயம் உன்னுள் பெருக்கெடுத்து விடும். எங்கே எல்லாம் எதிர்ப்புகள் இருக்கின்றதோ அங்கே எல்லாம் உன்னுடைய அன்பும் கருணையும் மேலோங்கி அந்த எதிர்ப்புகளை தவிடுபொடி ஆக்கிவிடும். இறைவனுடைய பாதத்தை பிடித்து விட்டாய், கரத்தை பிடித்து விட்டாய், இதயத்தை பிடித்து விட்டாய். இப்படி இறைவனுடைய எல்லா அங்கங்களிலும் நிறைந்திருக்கும் உன்னுடைய வாழ்க்கை அங்கமானது மகிழ்ச்சிகளால் நிரப்பப்படும். வாழ்வில் இழந்ததை விட பெறப்போவது பெரிது என்பதை தெரிந்து வைத்து கொண்டால் மனம் பக்குவத்தை அடைந்துவிடும். சிறு சிறு விஷயங்களுக்கு எல்லாம் நிம்மதியை இழக்கக்கூடிய நிலை ஏற்படக்கூடாது. உன் மனம் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? யாராலும் அசைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வலிமை நிறைந்ததாக இருக்க வேண்டும், உறுதியானதாக இருக்க வேண்டும். உன் பின்னால் இருப்பது சாதாரண சக்தியா? இறை சக்தி. இறை சக்தி உன்னை வாழ்க்கையில் முன்னேற உந்திக் கொண்டிருக்கின்றது. சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் உடைந்து போனால் எப்படி? பிறர் கூறும் வார்த்தைகள் உன் மனதை உடைத்து விடுமா என்ன? உடைக்காத அளவிற்கு பலத்தை நீ பெற்றிருக்க வேண்டும். வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன் மனம் உடல் இரண்டும் பலம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அதை பேணி பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய கடமை. தவற விட்டுவிட்டு இறைவன் மீது பழி சுமத்தினால், சுற்றி இருப்பவர்கள் மீது பழி சுமத்தினால் என்ன பலன்? உனக்கான கடமையை, பொறுப்பை தவறாமல் நீ செய்ய வேண்டும். உனக்கான நலனை நீ பேணி பாதுகாக்க தெரிந்திருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய விஷயத்தில் ஈடுபடாதே. மனதை கெடுக்கக்கூடிய விஷயத்தை பார்க்காதே, பேசாதே, அதை பற்றி சிந்திக்காதே. உன் நலனில் கவனம் வை. உன் வாழ்வில் கவனத்தை நான் ஏற்படுத்துவேன். நினைத்தது நடக்கவில்லை என்று கவலைப்படாதே. சிறந்தது வரும் என்று நம்பிக்கை கொள்ளும் பட்சத்தில் நீ கேட்டது நிச்சயம் கிடைத்துவிடும். கஷ்டம் என்றால் அதை வெல்லக்கூடிய ஆற்றலும் இறைவன் தருவான் என்ற நம்பிக்கை கொண்டவன் எங்கேயும் எப்பொழுதும் உடைந்து விழுவது இல்லை. ஒவ்வொரு நாளும் இறைவனால் கொடுக்கப்படுகின்ற புது பரிசு. அந்த பரிசை நாம் ஏற்று அழகாக சந்தோஷமாக மகிழ்ந்து அனுபவிக்க வேண்டும். உன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனையையும் நான் கவனிக்கின்றேன். கெடுதல்களின் பக்கம் நீ செல்லாமல் உன்னை பாதுகாக்கின்றேன். உனக்கு நிழலாக நான் இருக்கின்றேன். நஞ்சை அகற்றுகின்றேன், நோயை விரட்டுகின்றேன். உனக்கான சத்தியம் இன்று வெளியாக உள்ளது. உடைந்த கனவுகள் எல்லாம் மீண்டும் புதிய காட்சிகளாக வரும். எதையும் இழந்து விட்டோமே என்று எண்ணாது, எல்லாம் என் கணக்கில் இருக்கின்றது. தாமதம் ஆனாலும் என் தரிசனம் கிடைக்கும் பொழுது அத்தனையும் தானாக கிடைக்கும். உன்னுடைய மௌனம் பிரார்த்தனையாக எனக்குள் கேட்டிருப்பதால் நீ கேட்டது அனைத்தும் இப்பொழுது நிறைவேறியே தீரும். வாக்கு கொடுத்த நான் விட்டுவிட மாட்டேன், நிறைவேற்றுவேன். நல்லது நடக்கும்.